அதிகள் அனைத்து விடுதலைகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே முக்கியமாக இந்த நிகழ்ச்சிகளை கடந்த முடிச்சுகளை கவனமாக நாங்கள் செயல்படுத்தி பயன்பெற வருமாறு நாம் அனைவரையும் அறிவிறந்த வருமாறு நாம் அன்போடு அழைக்கின்றோம். ஏற்பாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இஸ்லாமிய சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளே அறிவிகளையும் அதேபோன்ற ஏனைய பல அறிவிகளையும் அனைத்து கலாச்சார பண்பாட்டு உரிமைகள் மறுவாமை மறுத்து விடாமல் அதனை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற இப்பொழுது கண்காட்சி இப்பொழுது கனிவுள்ள காட்சியாக காணப்படுகின்றது. எமது அதிதிகளை அழைத்து இஸ்லாமிய பாரம்பரிய கலை கலாச்சார இந்த நிகழ்வுக்கு பிரதான சொற்பொழிவாளராக கலந்து கொள்வதற்காக சற்று முதல் அகது சுரத் ஜமாத் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்வு இப்பொழுது சுமார் நினைக்கிறேன் ஒரு 10 நிமிடங்களிய கலாச்சாரம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த இடத்தினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்கள் கண்களுக்கு கண்களாக இப்பொழுது பெருநாளிலே உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அமைதியாக இருந்து இந்த இடங்களை கண்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
கொடுத்துவாரை தந்தை பொன்னாடைகள் இருக்கிறார். எந்த நாட்டிலே பட்டாடு எங்கு சடையாக்கும் மங்களவாடி மாறிப்போ மங்களவாடி ஓடிய மங்களவா மங்களவா முகம்மது ரசூலுல்லாஹிக்கும் மங்களவாடி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆசனங்களில் பல்கலைக்கழக இஸ்லாமிய சட்டத்துறை சபை சார்பாக வருக என்று வரவேற்பதில் பெருமாள் செல்கிறோம். அதேபோன்று மற்றும் பல அறிஞர்களும் பொதுமக்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் சபையினர் இந்த இஸ்லாமிய சமூக என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இனி நிகழ்விலே ஒரு இஸ்லாமிய பாடல் ஒன்றை வழங்கப் போகிறோம். இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தால் சிறியவர்களுக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை முழுவதிலும் பெரும்பான்மையான உலமாக்கள் நான் கூறுவதை நம்புகின்றார்கள், ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் கூறுவதற்கு பயம். அவர்கள் பயப்பட்டு கூறாமல் இருப்பதனால் ஒன்றும் நடக்கும். தவறான மார்க்க தீர்ப்புகள் இருந்தால் இதனை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். நான் இன்று 60 வயதை அடைந்திருக்கிறேன். இந்த உலகத்திலே நான் நம்பியிருக்கின்ற அல்லாஹ்விற்கு செய்கின்ற துரோகம், நான் உயிருக்கும் மேலாக நேசிக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் சொல்வதை கேட்பவர்கள் யார், கேட்காதவர்கள் யார் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சுன்னத்து வல் ஜமாஅத்தினர் தமிழ் பேசுகின்ற உலகத்திலே தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் ஒரு புதுவிதமான இஸ்லாம் பேசுவதென்றால் அது ஒரு வரியாக மாறியிருக்கின்ற இந்த காலத்துக்கு சொல்ல வேண்டிய உலமாக்கள் வாய் மூடி இருப்பது
நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அந்த உலமாக்களை முறையிட்டவனாக, அல்லாஹுவை சாட்சியாக வைத்தவனாக எனது உரையை நான் ஆரம்பி. இன்றைய உலகத்திலே முஸ்லிம் மிகவும் கஷ்டமான ஆரோக்கியமற்ற பல பொருளாதாரத்தில், மார்க்க விடயங்களில், சமூக விடயங்களில் ஆரோக்கியமற்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஓரிரு ஹதீஸ்களை வைத்துக் கொண்டு யாரோ கொடுத்த விளக்கங்களினை ரசூலுல்லாஹி இஸ்லாத்திற்கு எதிராக சூட்டப்படுகின்ற செய்யப்படுகின்ற சதிகளை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. ஒருவரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்று மேற்கத்தியர்கள் ஜெர்மனியிலாதவர்களாக இங்கே மௌலிது சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது தௌஹீது சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 30-40 வருடங்களுக்கு முன் பெட்ரோல் மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த தௌஹீத் விளங்கப்படாது 1000 என்றார்களே, இது என்ன பொருள்? என்ன முஸ்லிம் சமுதாயம் இது? 150 வருடங்கள் விளங்க முடியாத வேதம் விளங்கப்பட்டதா? அதற்கு முன் விளங்கப்படவில்லை என்று கூறுகின்றார்கள் என்றால் இவர்களை யார் என்று நினைக்கிறீர்கள்? இவர்கள் சொல்வது எது என்று நினைக்கிறீர்கள்? பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் ஒரு கட்டுக்கதை என்று அந்த கூறிய ஜாஹிலிய்யாக்களின் கருத்துக்கள் முடியாது. எவ்வாறு இஸ்லாத்தின் அடிப்படைகளை பாதுகாப்பது என்பதை பற்றி சிந்தியாது. இன்று கையை எங்கே வைப்பது, காலை எங்கே வைப்பது என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை நாங்கள் போவது சிறுக்கு என்று கூறுகிறார்கள். மாதத்திலே கல்யாணம் முடிப்பதை மணப்பெண்ணை சாக்கிலே சுமந்து மாப்பிளை வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இப்படிப்பட்ட காலத்திலே நான் பாகிஸ்தானிலே இருந்த நேரத்திலே MA படிப்பதற்காக அப்ளை பண்ணிய ஒரு மாணவியை ஒரு கமிட்டி 3 பேரை கொண்ட ஒரு கமிட்டி நாங்கள் இன்டர்வியூ ஒரு சிறிய சூறா கூட அவர் பாடமாக்கி இருக்கவில்லை. பஞ்சாப் யூனிவர்சிட்டியிலே BA பாஸ் பண்ணி அகீதாவை பற்றி கேட்டோம். பேசுபவர்கள் என்பதால் அல்ல, மற்றவர்களால் ஒதுக்கப்படுகின்ற அல் ஹதீஸுக்கு உரிய இடத்தினை கொடுப்பவர்கள் என்ற காரணத்தினால், அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் அஹ்லுல் ஹதீஸ் என்று அவர்கள் தங்களுக்கு பெயரிட்டார். அதனால் இலங்கை முழுவதிலும் பெரும்பான்மையான உலமாக்கள் நான் கூறுவதை நம்புகின்றார்கள், ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் கூறுவதற்கு பயம். அவர்கள் பயப்பட்டு கூறாமல் இருப்பதனால் ஒன்றும் நடக்கும். தவறான மார்க்க தீர்ப்புகள் இருந்தால் இதனை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். நான் இன்று 60 வயதை அடைந்திருக்கிறேன். இந்த உலகத்திலே நான் நம்பியிருக்கின்ற அல்லாஹ்விற்கு செய்கின்ற துரோகம், நான் உயிருக்கும் மேலாக நேசிக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் சொல்வதை கேட்பவர்கள் யார், கேட்காதவர்கள் யார் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சுன்னத்து வல் ஜமாஅத்தினர் தமிழ் பேசுகின்ற உலகத்திலே தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் ஒரு புதுவிதமான இஸ்லாம் பேசுவதென்றால் அது ஒரு வழியாக மாறியிருக்கின்ற இந்த காலத்துக்கு சொல்ல வேண்டிய உலமாக்கள் வாய் மூடி இருப்பதே. நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அந்த உலமாக்களை முறையிட்டவனாக, அல்லாஹுவை சாட்சியாக வைத்தவனாக எனது உரையை நான் ஆரம்பி. இன்றைய உலகத்திலே முஸ்லிம் மிகவும் கஷ்டமான ஆரோக்கியமற்ற பல பொருளாதாரத்தில், மார்க்க விடயங்களில், சமூக விடயங்களில் ஆரோக்கியமற்ற அத்தனை பிரச்சனைகளுக்கு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஓரிரு ஹதீஸ்களை வைத்துக் கொண்டு யாரோ கொடுத்த விளக்கங்களினை ரசூலுல்லாஹி இஸ்லாத்திற்கு எதிராக சூட்டப்படுகின்ற செய்யப்படுகின்ற சதிகளை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. ஒருவரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்று மேற்கத்தியர்கள் ஜெர்மனியிலாதவர்களாக இங்கே மௌலிது சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது தௌஹீது சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 30-40 வருடங்களுக்கு முன் பெட்ரோல் மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த தௌஹீத் விளங்கப்படாது 1000 என்றார்களே, இது என்ன பொருள்? என்ன முஸ்லிம் சமுதாயம் இது? 150 வருடங்கள் விளங்க முடியாத வேதம் விளங்கப்பட்டதா? அதற்கு முன் விளங்கப்படவில்லை என்று கூறுகின்றார்கள் என்றால் இவர்களை யார் என்று நினைக்கிறீர்கள்? இவர்கள் சொல்வது எது என்று நினைக்கிறீர்கள்? பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் ஒரு கட்டுக்கதை என்று அங்கு கூறிய ஜாஹிலியாக்களின் கருத்துக்கள் தெரியாது. எவ்வாறு இஸ்லாத்தின் அடிப்படைகளை பாதுகாப்பது என்பதை பற்றி சிந்தியாது. இன்று கையை எங்கே வைப்பது, காலை எங்கே வைப்பது என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை நாங்கள் போவது சிறுக்கு என்று கூறுகிறார்கள். மாதத்திலே கல்யாணம் முடிப்பதை மணப்பெண்ணை சாக்கிலே சுமந்து மாப்பிளை வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இப்படிப்பட்ட காலத்திலே நான் பாகிஸ்தானிலே இருந்த நேரத்திலே MA படிப்பதற்காக அப்ளை பண்ணிய ஒரு மாணவியை ஒரு கமிட்டி 3 பேரை கொண்ட ஒரு கமிட்டி நாங்கள் இன்டர்வியூ ஒரு சிறிய சூறா கூட அவர் பாடமாக்கி இருக்கவில்லை. பஞ்சாப் யூனிவர்சிட்டியிலே BA பாஸ் பண்ணி அகீதாவை பற்றி கேட்டோம். பேசுபவர்கள் என்பதால் அல்ல, மற்றவர்களால் ஒதுக்கப்படுகின்ற அல் ஹதீஸுக்கு உரிய இடத்தினை கொடுப்பவர்கள் என்ற காரணத்தினால், அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் அஹ்லுல் ஹதீஸ் என்று அவர்கள் தங்களுக்கு பெயரிட்டார். அதனால்